Thursday ஈவினிங் ஹஸ்பண்ட் ஷிஃப்ட் முடிச்சு வந்ததுக்கப்புறமா அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கார்ன் புலாவும் முட்டை தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். நான் கார்ன் புலாவும் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். ஆனால் பாஸ்மதி ரைஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மேரேஜ் ஆன புதுசில் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப குழஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸில் எந்த டிஷ்ஷுமே ட்ரை பண்ணல. அப்படியே விட்டுட்டா எப்படி திரும்ப செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ட்ரை பண்ணியிருந்தேன். தண்ணி 1க்கு 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும்னு அப்படி தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஜூஸியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கார்ன் புலாவ் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். முட்டைத்துக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், 1 பெரிய வெங்காயம், 5 தக்காளி அரைச்சி அதோட பியூரி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதிலேயே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான முட்டைத்தொக்கு ரெடி.